வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து முத்து. நம்ம துபாயில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பாம் ஜுமைரா செயற்கை தீவை பார்க்கணுன்னா ஸ்கை டைவ் பண்ணி மேலேருந்து அந்த வியூவை அழகாக பார்க்கலாம். நான் 2வது நாள் 65,000 ரூபா கொடுத்து ஸ்கை டைவ் பண்ணேங்க. அடுத்தது இந்த பாம் ஜுமைராவே நம்ம சுற்றி பார்க்கணுன்னா ஒரு யாட்டை ரெண்ட் எடுத்துகிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். அப்படி சுற்றி பார்க்கும்போது நமக்கு எயின் துபாய் தெரியும். அடுத்தது துபாய் மெரினா அழகாக பார்க்கலாம். அடுத்தது நம்ம அட்லாண்டிஸ் ஹோட்டல் பார்க்கலாம். பூஜ் அல் அரப் ஹோட்டல் பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு காஸ்ட்லியான ஆக்டிவிட்டீஸுங்க. நான் யாட்டில் ஒரு ரெண்ட் எடுத்து 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த பாம் ஜுமைராவை அழகாக சுற்றி பார்த்தேன். இதுக்கு 9,000 ரூபா செலவாச்சு. ஸ்கை டைவுக்கு எனக்கு 65,000 ரூபா கிட்ட செலவாச்சுங்க. துபாயில் எல்லாமே காஸ்ட்லியான ஆக்டிவிட்டீஸ் தான். அந்த காஸ்ட்லியான திங்ஸ் அதான் 9,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தானா? ஒர்த்து தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு 5 இடம் அழகாக காட்டுறேன். அப்படியே வீடியோ அழகாக போகுங்க. நீங்கள் ஃபுல் பாம் ஜுமைராவையும் உங்களுக்கு பார்த்த ஒரு திருப்தி கிடைக்குங்க இந்த வீடியோவில். நண்பர்களே, நம்ம இந்த யாட்டில் தான் போகிறோம். இது வருங்க, இதாங்க துபாய் மரீனா. இதில் தான் 4 மணிக்கு நம்ம யாட்டில் போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இன்னைக்கு துபாயில் 3வது நாளுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணது நான் எங்கே தங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் ஷிப்பில் தங்கினேன். அது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ரஷீட்ல இருந்தது. அது ஒரு சைடுங்களா. அடுத்த நாள் நான் டவுன் டவுனில் ரூம் போட்டுருந்தேங்க. அதுவும் ஒரு தப்பு. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு 3வது நாள் நான் எங்கே போட்டிருந்தேன்னா ஜேபிஆர் மெரினாவில் ரூம் புக் பண்ணியிருந்தேங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் என்னோட ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிட்டேன். இப்போ டவுன் டவுன் ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டு லேக் சைடு ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிட்டு ஜேபிஆரில் இருக்கிற குட்வில் ஹாஸ்டலுக்கு போகிறதா நான் இருந்தேன். புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா சென்னையில் தாம்பரத்துலேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும்னு வச்சுங்களா, அந்த மாதிரி ஒரு தூரம் தான். ஆனால் இங்கே நான் மெட்ரோவில் வரும்போது சின்ன தப்பு ஒன்று பண்ணிட்டேங்க. அதனால எங்கேயோ நான் சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. இங்க யாருக்கிட்டையும் நீங்க மேப்பை காட்டி வழி கேட்க முடியாது. ஏன்னா இங்க நிறைய பேர் டூரிஸ்ட் தான் நடந்துகிட்டு இருக்காங்க. வேலை செய்யறவங்களோ அங்க அவங்க வீட்டுல இருக்கவங்களோ யாருமே வெளியில வர்றது இல்ல. அதனால நமக்கு வழியுமே அவ்வளவு சரியா தெரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு விஷயங்க, நம்ம தண்ணி வாங்கி குடிக்கணும்னா கூட 10 திராம்ஸ் 225 ரூபா, 20 திராம்ஸ் சில இடத்துல ஆகுது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணியை 20 திராம்ஸ் கிட்டத்தட்ட 450 ரூபாய் கிட்ட ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், நம்ம 3 மணி நேரம் யாட் எடுத்திருக்கோம். இது சன்செட் யாட்னு சொல்லுவாங்க. துபாய் மெரினாவில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு கீழே வரைக்கும் வரும். அதாவது ஒரு சர்க்கிளே அப்படியே ஃபுல்லாக சுற்றி வருங்க இந்த பாம் ஜுமைரா ஃபுல்லுமே. இதில் நம்ம அட்லஸ் ஹோட்டல் பார்ப்போம், 1 in 1 ஹோட்டல் பார்ப்போம், ராயல் அட்லாண்ட் பார்ப்போம், பூஜ் அல் அரப் பார்ப்போங்க. நம்ம இப்போ போர்டிங்க்கு டைம் ஆகிடுச்சு. நான் உள்ளார போகிறேன். நம்ம இப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் கம்பெனிகிட்ட தான் நம்ம யாட் போக போகிறோம். இப்போ நான் போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைம், அதாவது 4 to 7. இப்போ துபாயை பொறுத்த வரைக்கும் 4 to 7ன்றது அவங்களுக்கு ப்ரைம் டைமுங்க. இதில் எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் நமக்கு ரேட் அதிகம். இதே 4 to 6லாம் கம்மி தான். ஏன்னா இந்த 4 to 7 தான் சன்செட்டை காட்டுவாங்க. அதனால தான் நம்ம 3 மணி நேரம் பயணம். நான் இப்போ யாட்குள்ளார போயிட்டு அது எப்படி இருக்குன்றதை காட்டுறேங்க. இதான் நான் போகிற யாட்டு. இப்போ இந்த யாட்டில் போகிறேன். இந்த யாட் நல்லா அழகாக இருக்குங்க பாருங்க. இந்த இடத்துல தான் போகிறேன். நான் உள்ளுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இதில் 4 to 7 நம்ம இந்த பாம் ஜுமைரா ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். சன்செட்டை பார்ப்போம். நம்ம இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நைட் ஆகிடுங்க 7. நம்ம வழி என்ன வழியில் போகுது நம்ம கேப்டன் சொல்கிறாருங்க. இது நிறைய பர்மிட் வாங்கிட்டு தான் பண்ணணும். இதில் இப்போ ஒரு கேப்டன் இருக்காரு, 3 பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இவருங்க க்ரூ கேப்டனு எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எங்கெங்கே போகணுன்ட்டு. இது நமக்கு துபாய் மரீனா, அப்புறம் பார்த்தீங்கன்னா துபாய் சி, ரெண்டுத்தையும் கவர் பண்ண போகுது. நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்ருக்கேன். அவர் சொன்னார் இது பார்த்தீங்கன்னா 26 மீட்டர் லென்த் உள்ள ஒரு யாட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆழம் பார்த்தீங்கன்னா 2 மீட்டருக்கு தான் இருக்குமா ஒரு சில இடத்துல. அதனால் எதுவும் கிடையாது, நீங்கள் லைஃப் ஜாக்கெட்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே லைஃப் ஜாக்கெட் போடணுமாங்க. அவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க நம்மளை. இதாங்க இங்கே யாட் கிளப்பு சொல்லுவாங்க. இங்கே ஒரு கம்பெனி யாட்டை நிறுத்தி வச்சுருப்பாங்க. நம்ம ஜாஃபர் பாய் கூட யாட் நிறுத்தி வச்சுருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ஸ்கை டைவுக்கு எதிர நிறுத்திருக்கிறதா அவரோட பேட்டியில் சொன்னார். இந்த இடம் வேறங்க. இந்த கம்பெனியிலே நமக்கு 1 2 அடுத்தது 3 4 இப்போ புறப்பட தயாராக இருக்குது. இவங்க எல்லா சேஃப்டி எக்யூப்மெண்ட்டும் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாருங்க. கீழே இருந்து
இது எப்படி வந்து ஒரு கப்பல் சிக்னல் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சிக்னல் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து போகிறாங்க. இப்போ சிக்னல் கிடைச்சிட்டு இந்த கப்பல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க. எல்லாமே வந்து ப்ராப்பராக துபாய் கவர்மெண்ட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. ப்ராப்பரான சேஃப்டி இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே எங்களோட அடுத்த ஃபஸ்ட்டு க்ரூ வந்து கிளம்பிடுச்சு. ஃபஸ்ட்டு யாட் வந்து கிளம்பிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு யாட் வந்து கிளம்பி அப்படியே போயிட்டுருக்குங்க. இப்போ அடுத்தது எங்களுக்கு கிளம்பிடும். எங்களுக்கு சிக்னல் கொடுத்தோன்னே கிளம்பிடுங்க. போயிட்டு வளைய போகுது பாருங்க அந்த இடத்துல. இன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க, பொலக்குது. நான் யாட்டில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். வெயில் வந்து அடிக்குதுங்க. இங்கே எல்லாமே வெயில் அடிக்குது. இங்கே இருங்க என்னை சுற்றிர எப்படி இருக்குது பாருங்க. ஃபுல்லாக யாட்டுங்களா இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பில்டிங் ஸ்கை ஸ்கேப்பர்ஸ் எல்லாமே இருக்குங்க. நம்மளோட பக்கத்தில் இருந்த யாட் கிளம்பிடுச்சு, நம்மளது கிளம்பல. இங்கே டிஃப்ரெண்ட் போட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. நிறைய யாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்த்தை பொறுத்து மாறும். அங்கே தெரியுதுலாம் சின்னதாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் காஸ்ட்லியான யாட்டுங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது ரூட் மேப்பு. முதல்ல துபாய் மரீனாலேருந்து ஆரம்பித்து ஜேபிஆர் பீச் வழியாக எயின் துபாய்க்கு போயிட்டு அடுத்தது பூஜ் அல் அரப், ராயல் அட்லாண்டிஸ் ஹோட்டலில் வந்து நம்ம பார்ப்போம். அப்புறம் நைட்லே இதே மெரினா வந்து நம்ம பார்ப்போங்க. இப்போ போட் கிளம்பிடுச்சு. யாட் கிளம்பிடுச்சு. அவங்க எல்லாமே பொசிஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து எல்லாத்தையும் பொசிஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வாக்கி டாக்கியில் வந்து வருது. ஒருத்தவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒருத்தவங்களா. நம்ம பக்கத்து யாட்டு எல்லாம் ஒரே கம்பெனி தான், எக்ஸ்க்ளூசிவ் இந்த கம்பெனிலாம் இந்த யாட்டை. இது வந்து ஒரு பெஸ்ட்டு சர்வீஸுங்க. அதனால தான் வந்து இந்த யாட்டை வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். அப்பா அந்த பில்டிங்கில் வந்து சூரியன் மறைஞ்சிடுச்சு, சில்லுன்னு இருக்குது. இவ்வளோ நேரம் கொளுத்துன்னு கொளுத்துச்சுங்க எனக்கு வெயில். இப்போ வந்து நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கே அழகாக போகுதுங்க. அதே மாதிரி தண்ணியிலையும் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கு. போட் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அங்கே போயிட்டு கீழே உட்காந்துட்டாங்க அழகாக. நம்மளும் வந்து அங்கே உட்காந்துட்டு வீடியோ எடுக்கலாம். அங்கே போகிறதுக்கு தான் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல உட்காரத்துக்கு தான். ஃபஸ்ட்டே வந்து வந்துட்டாங்க. இங்கே நம்மளோட கேப்டன் வந்து அவரும் கடலூர் தாங்க, கூட இருக்கவங்களும் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான். இப்போ அவர் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்புறமேட்டுக்கா வந்து நம்ம அவர்கிட்ட பேசலாம். இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்காது. நான் யாட்டுக்கு முன் சைடில் வந்துட்டேங்க. நல்லா காற்றடிக்குது, விண்டு நல்லா அடிக்குது. இங்கே பாருங்க, இந்த மெரினாவை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பிரிட்ஜஸ் இருக்குங்க. நமக்கு 2-3 பிரிட்ஜ் மேலே வருது. இதில் தான் நம்ம வந்து அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து மேலே வருவோம். செம்ம அழகாக இருக்குதுங்க, காற்றடிக்குது நமக்கு. இங்கே பாருங்க, இது வந்து அட்ரஸ் ஹோட்டலுங்க. சோப்பு டப்பா மாதிரி இருக்க பாருங்க இந்த பில்டிங்கு. சோப்பு டப்பா பில்டிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எயின் துபாய் கிட்ட வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து நமக்கு அங்கே தான் நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எயின் துபாயில் வந்தோம்னா அங்கேருந்து நம்ம வந்து சன்செட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பூஜ் அல் அரப், அப்புறம் வந்து அட்லாண்டிஸ் ஹோட்டல், ராயல் அட்லாண்டிக், அதெல்லாம் வந்து போங்க. இங்கே பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே நடக்குதுங்களா துபாயில். அப்படியே துரிதமாக எல்லா வேலையுமே நடந்துகிட்டே இருக்குங்க. பில்டிங்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வாட்டர் ஐலாண்டுங்க. அது வந்து அது ஒரு தனி ஐலாண்டாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி வீடியோவில் பார்ப்போம். அந்த ஃப்ரண்ட் இடத்துல தாங்க காம்படிஷனே அதிகம். எல்லாருமே வந்து போய் உட்கார்றாங்க, நம்ம அவங்க கையில் கேட்க வேண்டாம். இது வந்து ப்ளூ வாட்டர் ஐலாண்டுங்க. இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா மிராஸ் கம்பெனி தான் வந்து இதை அப்படியே வந்து ஒரு பெரிய கடலுக்குள்ளார ஒரு சின்னதா ஆர்டிபிஷியல் ஐலாண்ட் போட்டுட்டு இது பண்ணிட்டு அழகா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எயின் துபாய். இதுலயும் நம்ம வந்து ஒரு நாள் போறோம். இப்போ இது வந்து லண்டன் ஐ, அப்புறம் வந்து சிங்கப்பூர்ல இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் வந்து பண்ணியிருக்காங்க. துபாய் மரீனாவிலேருந்து கிளம்பி நம்ம ஜேபிஆர் பீச் வழியாக நம்ம ப்ளூ வாட்டர் ஐலாண்ட் வந்திருக்கோம். இங்கே தான் எயின் துபாய் இருக்குது. இது 2வது இம்பார்ட்டன்ட் இடம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யாட்டுங்க. ப்ரைவேட் யாட்டில் அவங்க போயிட்டு இருக்காங்க. இது வந்து துபாய் மரீனாவை சேர்ந்தது தாங்க இந்த இடம் எல்லாமே. எப்படி இருக்கு பாருங்க.
ஃபுல்லா வந்து ஜாலியா வந்து ஒரு போட்டே வந்து இது Ahoy, மாதிரி இருக்கு பாருங்க. sailors! So, பாருங்க. to your இதான் left வந்து is the ஐன். latest of the man-made islands. On the island, you'll find apartments, shopping, some nice restaurants, and the fabulous Caesar Palace Hotel with its beach club. If you haven't noticed, the island is also home to its key attraction, the world's tallest Ferris wheel, called the Eye of Dubai. இதான் ஐன் ஆஃப் துபாய். Stretching 230 meters in height, it's taller than most skyscrapers. Only a few meters shorter than the Eiffel Tower and nearly twice the size of a similar product you may have heard of, the London Eye. To the right of us is the must-visit Jumeirah Beach. Jumeirah Beach, Jumeirah Beach, Jumeirah காத்துல வந்து என் போனே தள்ளுதுங்க. செம்ம காத்தடிக்குது. அந்த வாய்ப்பு சொல்லுவாங்கல்ல பின்னாடி வந்து பாட்டு போட்டு, அதே மாதிரி வந்து இந்த போட்டு வந்து எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி காத்தடிச்சு நல்ல வைப்பா இருக்குதுங்க. நம்ம எதிர தெரியுதாங்க வந்து ஐன் துபாய். இது வந்து ப்ளூ வாட்டர் ஐலாண்ட்ல இருக்குது. மேன்மேட் ஐலாண்டு. இந்த ஐலாண்டு யாட்லாம் எல்லாமே நிறுத்திட்டு இந்த வியூக்கு பின்னாடி இப்போ மேலே எல்லாமே நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் கீழே வந்திருக்கேன். அப்படியே பாருங்க யாட் ஆடுது தெரியுதுங்களா. நம்ம ஐன் துபாய் கிட்ட நிறுத்திருக்காங்க. போட்டோ வந்து அப்படியே கொஞ்சம் ஷேக் பண்றாங்க. மேலே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ பாயிண்ட். அழகா பின்னாடி நிறுத்திட்டு இந்த ஐன் துபாய் கிட்ட எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ நமக்கு மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஐன் துபாய், பூஜ் அல் அரப், அட்லாண்டிக் ஹோட்டல், அப்புறம் வந்து ராயல் அட்லாண்டிஸ். இந்த ஹோட்டலில் தான் மெயின் பண்ணி அங்கே எல்லாமே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பூஜ் அல் அரப்பில் தான் நமக்கு வந்து சன்செட்டை வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகிடுங்க. இப்போ நமக்கு வந்து ஐன் துபாய் கிட்ட நிறுத்திருக்காங்க. மேலே வந்து ஃபோட்டோ ஷூட் நடக்குது. அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் கீழே உட்காந்துட்டு அழகாக இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேங்க. பின்னாடி வந்து நமக்கு இந்த ஜெட்ஸ்கி வந்து ஓட்டிட்டு போகிறவங்களும் வராங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. யாட் மட்டும் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக வந்து சின்ன சின்ன போட்டை எடுத்துக்கிட்டும் போகிறாங்க. அப்புறம் வந்து ஜெட்ஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸாக இங்கே ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த ஐன் துபாய் கிட்ட வீடியோ எடுக்கிறத நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஐன் துபாயில இருந்து கிளம்பிட்டு இது வந்து பின்னாடி வந்து தெரியுதுன்னா மெரினா ஜேபிஆர் பீச்சுக்கு ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தருக்குலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்னென்ன போஸ் கொடுக்குறாரு பாருங்க. நல்லா அழகா இங்க ஜெட்ஸ்கி ஓட்டுறாங்க. அவ்வளோ அழகா ஓட்டுறாங்க. எல்லாமே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. நான் அப்படியே தனியாக வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நம்மளோட இதில். இப்போ இந்த ஐன் துபாய் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பூஜ் அல் அரப் போகிறோம். அங்கே தான் வந்து சன்செட்டை பார்க்கலாம் நம்ம. அங்கே பக்கத்தில் வந்து சின்ன யாட்டு. இந்த யாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அவங்க இப்போ ப்ரைவேட்டாக போகிறதுங்க. அதனால ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம பெருசாக போனால் தான் இதெல்லாம் வந்து ஷேர்டு யாட் மாதிரி. இது பாருங்க இங்கே ஜெட்ஸ்கி பண்ணுறாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அதில் நிறைய பேர் லேடிஸ் போகிறாங்க. இது வந்து ஸ்பீட் போட்டு. இப்போ நம்ம எதிர்த்தாப்புல போகுது பாருங்க. இது வந்து ஸ்பீட் போட்டு. இந்த துபாய் மெரினா இப்போ வந்து நம்ம சீக்குள்ள வந்துட்டோம். சீக்குள்ள வந்ததுனால கொஞ்சம் ரஃப்பாக இருக்கு போட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதுவாக ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே தான் நேற்று வந்து நான் ஸ்கை டைவ் பண்ணேன். ஸ்கை டைவ் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்தால் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே தான் வந்து அந்த ஸ்கை டைவ் இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருந்தேங்க. அந்த இடம் தான் இது. நம்ம இந்த சுற்றி இந்த மெரினா, இந்த பாம் ஜுமைரா. இப்போ நம்ம பாம் ஜுமைரா தான் சுற்ற போகிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பாம் ஜுமைராக்குள்ளே போயிடுவோம். இது பாருங்க அங்கே போகிறது எல்லாமே பாம் ஜுமைரா ஸ்டார்ட் ஆகிடும். அந்த இடத்துல போகும்போதே பாம் ஜுமைரா வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நேற்று நீங்கள் அந்த ஹோட்டல் கீழே பேசியிருப்பேன். நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த க்ரௌன் டவரு அந்த இதெல்லாம் வந்து பற்றி நான் பேசியிருப்பேன். இந்த இடத்துல தான் வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். இங்கே பக்கத்தில் தான் ஸ்கை டைவ் இருக்குது. அதுதான் ஸ்கை டைவோட ரன்வே. இங்கே தான் வந்து ஜஃபர் பாய் வந்து யாட் வச்சிருக்காங்க. அவர் பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்று என்னன்னா, இந்த தெரியுது பார்த்தீங்களா இந்த கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்தது தாங்க. நம்ம மலையை உடைச்சி தான் இந்த இடத்துல இவங்க வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டு அந்த கான்செப்ட் எல்லாமே பண்ணுறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையை சார்ந்தவன். அதாவது எங்கள் ஊர் பக்கத்தில் பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை வரும்.
உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் காட் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து யாருமே கல் உடைச்சு எடுக்க மாட்டாங்க. எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலை தாங்க. அதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த கல்லாம் வந்து மத்திய பிரதேசம் அந்த சைட்லேருந்து தான் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த ஃபுல்லாக பாருங்கள், இந்த சைட்லேயுமே அந்த பாம் ஜுமேரா வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அந்த கரையை வந்து இந்த மாதிரி கல் வச்சு தான் அடிக்கிருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம நாட்டோட இயற்கை வளம் தாங்க இங்கே எடுத்து இது பண்ணுறாங்க. இன்னும் பேசுறது இருந்தால் எவ்வளோ பேசலாம். ஆனால் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறன்ற பேரில் பாலிடிக்ஸை பேசணுன்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம எதுவுமே பேசுறதில்ல. நமக்கு தெரியும் என்னென்ன விஷயம் எங்கெங்கே வருது எல்லாமே வீடியோன்னு சொல்லிட முடியாதுங்க நம்ம. ஆனால் இந்த பட்டனை அழுத்தணும். இந்த பட்டனை அழுத்திட்டு உள்ளார போனாலும் இதுவும் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து நல்லா அழகாக இந்த கதவை மூடிடும். நமக்கு ப்ரைவேட்டாக வந்து இங்கே ஏசியில் உட்காந்துக்கிட்டு நமக்கு வெயில் தாங்கல்னா இந்த வழியாகவுமே நம்ம வந்து இந்த இது எல்லாமே பார்த்துட்டு வரலாங்க. ஆனால் மோஸ்ட்லி யாரும் ஏசியில் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து இங்கே பார்பிக்யூ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஹாட் ட்ரிங்க்ஸு இருக்குது. நம்ம தான் அது வந்து இது பண்ணுறதில்ல, சாப்பிட்றதில்ல. இப்போ வந்து பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு. இதில் என்னன்னா எல்லா வீடியோலுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி முன்னாடி உட்காந்துக்கிட்டு யூடியூபர்ஸ் போடுவாங்க. ஆனால் நமக்கு முன்னாடியே வந்து ஃபேமிலியாக அந்த இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. நமக்கு லக்கு இல்லைங்க. எங்கே போனாலும் சரிங்க, நமக்கு இந்த லக்குன்றது அமையாதுங்க. அவங்க எழுந்துடணும்னு சொல்ல முடியல, நம்ம ஒன்றுமே சொல்ல முடியல. நமக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மேலே ஒரு இது இருந்ததுங்களா, நடுவில் இருந்ததுங்களா. அடுத்தது டவுன் ஸ்டேரில் தான் வந்து நமக்கு இந்த டாய்லெட்டு எல்லாமே இருக்குது. இந்த டாய்லெட்டு அப்புறம் நமக்கு ஒரு சின்ன ரூம்ஸு எல்லாமே இருக்குங்க. உள்ளார அழகாக வந்து டாய்லெட் இருக்குது பாருங்க. இதுவும் வந்து லக்ஸுரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் உள்ளுக்குள்ளே யாட்குள்ளே இருக்க டாய்லெட்டு. அப்படி வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்துட்டு போகிற மேலே இப்போ அங்கே தெரியுது தாங்க வந்து பாம் வியூவு. அங்கேருந்து நம்ம வந்து பாம் வியூவை பார்க்கலாம். அது வந்து நம்ம நாளைக்கு புக் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துக்கு போகிறோம் நம்ம. இங்கேருந்து அட்லாண்டிக் தெரியுது நமக்கு. ஆனால் கிட்ட போனோன்னே நான் நல்லா காட்டுறேன். இது பாருங்க, சின்ன யாட் போகுது பாருங்க. ஒருத்தர் வந்து ஜெட்ஸ்கியை பின்னாடி கட்டிட்டு வராரு. இது அவங்களோட பிரைவேட் யாட் போல இருக்கு. அது பின்னாடி ஜெட்ஸ்கியை வந்து கட்டிட்டு வராங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே சன் செட் ஆக போகுதுங்க. நமக்கு சன் செட் ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹில்டன் ஹோட்டல், இது வந்து ஷெரட்டன் ஹோட்டல், இது வந்து ஃபார்ம் 5 ஹோட்டலுங்க. இப்போ இந்த பீச்சஸ் எல்லாமே வந்து பிரைவேட் பீச்சு, நம்ம யாருமே யூஸ் பண்ண முடியாது. இந்த ஹோட்டலில் உள்ளவங்க தான் வந்து இந்த பீச்சஸ் எல்லாமே அசஸ் பண்ண முடியும். இந்த பீச்சஸை இந்த ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, ஷெரட்டன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 5 இந்த ஹோட்டலில் இருக்கவங்க தான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் இது வித்தியாசமாக போகிறாரு பாருங்க. அவரு இன்னும் இதில் மிதந்துட்டு போகிற மாதிரி போகிறாருங்களா, தண்ணியில். இவருங்க கை கட்டுறாரு பாருங்க. எப்படி போகிறாருன்னே தெரியலங்க எனக்கு. இது என்ன ஆக்டிவிட்டிஸ்னே தெரியல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஏரியா தான் இந்த இதுவு. இந்த இடம் எல்லாமே பீச்சஸ்ஸு இந்த ஹோட்டலுக்குள்ளதுங்க. நம்ம இங்கே தங்கணும்னா இதுக்கு தனியாக வந்து சில டைமில் பீச் அசஸ்க்குனே வந்து ரேட் வருங்க. இதான் பாம் 5 ஹோட்டல். இது எல்லாமே ஜுமைராக்குள்ள இருக்கு. பாம் ஜுமைராக்குள்ள இருக்கிற இடம் இது எல்லாமே. இந்த பிரைவேட் இதை விட்டு வந்துட்டோம். அந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்கிற இடத்த விட்டு வந்துட்டுங்க. இதோ போது பாருங்களா, இதுதான் மோனோ ரயில். அப்படியே வருங்க, அழகா மோனோ ரயில் போகுது பாருங்க இந்த இடத்துக்கு. இப்போ நம்ம அந்த பூஜ் அல் அராஃப் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பிரைவேட் யாட்டுங்க. சின்ன வந்து யாட்டை எடுத்துக்கிட்டு 2 பேர் அந்த மாதிரி வந்து போகிறது. இது எல்லாமே சூரியன் மறைய ஆரம்பிக்குதுங்க இந்த இடத்துல. பயங்கர வைப்பா இருக்குங்க இது எல்லாமே. பீப்புள்ஸ் எல்லாமே போயிட்டு வந்துட்டு இந்த போட்டுக்குள்ளார பில்டிங்ஸ் பாருங்க. மெரினால இருக்க பில்டிங்ஸ் வந்து பாருங்க. இதாங்க மோனோ ரயில் வர பிரிட்ஜு. இப்போ நம்ம வந்து
பூஜ் அல் அராப் நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து. அதான் மோனோ ரயில் பிரிட்ஜு. ஸ்பீட் போட்டு அவங்களே சொந்தமாக ஓட்டுறாங்க இந்த ஸ்பீட் போட் எல்லாமே. பாருங்க நமக்கு வந்து இது பண்ணுறாங்க பாருங்க, கை காட்டுறாங்க. ஸ்பீட் போட் அவங்களே வந்து ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன பாருங்க, இந்த கல் தான் வந்து எல்லாமே இந்தியாவிலேருந்து வந்ததுங்க. இந்த கல் எல்லாமே முன்னாடி போயிட்டு இருக்கு. செம்ம வைப்பாக இருக்காங்க எல்லாருமே. அங்கே வந்து நல்லா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேபி ஒரே குரூப்பாக புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து பாருங்கன்னா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப க்ளோஸ் அப்லேயே காட்ட முடியாது, ஏன்னா அது அவங்களோட ப்ரைவசி. பாருங்க அங்கேருந்து அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, வைப்பு. இப்போ பூஜ் அல் அராப் போயிட்டு இருக்குங்க. இப்போ தான் சன்செட் ஆகும், இங்கே வந்து நிறுத்திடுவாங்க. இங்கே பாருங்க, இது எல்லாமே வந்து பாம் ஜுமைரா. இதான் வந்து ராயல் அட்லாண்டிஸ். இப்போ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான். நான் உண்மையாலுமே ஒரு யூடியூப்ல ஒரு ஜெயிச்சிட்டேன்னா இந்த ஹோட்டலில் தங்கணும்னு எனக்கு ஆசைங்க. வியூஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஓடிச்சுன்னா நான் தங்கணும்னு எனக்கு ஆசை. இந்த பார்ப்போம் நிறைவேறுமான்ட்டு. பூஜ் அல் அராப் நமக்கு எயின் துபாய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வந்து பூஜ் அல் அராப். அதை நோக்கி வந்து போயிட்டு இருக்குங்க. அந்த கொடிக்கு நடுவில் பூஜ் அல் அராப் சின்னதாக தெரியுதுங்களா? அப்போ நான் அதோட ஹைட்டை காட்டுறேன். இதுக்குள்ளாரையும் நம்ம போயிட்டு வீடியோ பண்ண போகிறோம். அது தெரிஞ்சு பாருங்க, பூஜ் அல் அராப் கிட்ட போயிட்டு இருக்கோம். நம்ம இங்கே போன உடனே ஒரு 10 நிமிஷம் நிறுத்திட்டு நமக்கு எல்லாருக்கும் வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க. இங்கேயே வந்து நமக்கு பார்பிக்யூ டின்னர் எல்லாமே உண்டுங்க. இங்கே அழகான சன்செட்டுங்க. இந்த சன்செட்டை வந்து நான் டெசர்ட்ல நேற்று பார்த்துருக்கணும், என்னால் பார்க்க முடியல. அது உண்மையாலுமே எனக்கு அந்த டெசர்ட் சஃபாரியில் வந்து பயங்கர ஸ்கேமுங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த பில்டிங்க்கு நடுவில், செயற்கையான பில்டிங்க்கு நடுவில் இயற்கையாக வந்து சூரியன் மறையிறது வந்து ஒரு அழகு தாங்க. ஃப்ரண்ட்ல படுத்துட்டு போகிறது எவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த இடம் வந்து இவ்வளோ நேரம் எனக்கு கிடைக்கல, இப்போதான் வந்து கிடைச்சிருக்கு. அழகா இருக்குங்க. இங்கே வந்து இந்த யாட்டில் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது சூப்பராக இருக்கு. இப்போ வந்து நம்ம பூஜ் அல் அராப் வியூவில் தனியாக வந்து யாட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து இது வந்து ஒரு ப்ரைவேட் யாட் கிடையாது, ஷேர்டு. அதனால நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ எல்லாரும் வந்து டின்னருக்கு போகிறாங்க. அந்த டைமில் வந்து நான் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கு. ஒருத்தர் எடுத்துட்டு இருக்காரு வீடியோ பாருங்க. அப்படியே பின்னாடி எல்லாமே அந்த பாம் வியூவு எல்லாமே தெரியுது நமக்கு. நல்லா அழகாக இருக்குங்க. இது மாதிரி தனியாக சின்ன யாட்டை எடுத்துகிட்டு போகிறது சூப்பராக இருக்குங்க. பெரிய யாட்டோட நம்ம சின்ன யாட்டை எடுத்துகிட்டு போனால் அது வந்து ப்ரைவேட்டில் வருங்க. ஓகே ஓகே, அவங்க பாருங்க, அவங்களும் வந்து ஹாப்பியாக வந்து இது பண்ணுறாங்க. யூ ஆர் ஃப்ரம் விச் கண்ட்ரி சார்? Australia. ஆஸ்திரேலியா. தே என்ஜாயிங் வெரி வெல். Lebanon. லெபனான். ஓகே, யூ ஆர் லெபனான், சார் இஸ் ஆஸ்திரேலியா. No, we live in Australia. Okay, okay. We came from Lebanon. ஓகே 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 ஓகே, ரொம்ப வைப்பாக இருக்காங்க. நான் யாட்டில் வந்து இந்த பெட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். ஃப்ரண்ட்டில் சன் வந்து செட் ஆகிட்டு இருக்குங்க. ராயல் லைஃப் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஒரு தனியாக யாட்டை எடுத்துக்கிட்டு நம்ம போனால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு பீச் இது கடலுக்குள்ளார ஒரு 2 hours போதும். அதாவது இங்கே கடலோட காற்றும் நல்லா வருது, அப்புறம் வந்து சில்லுன்னு இருக்குது, மனசுக்கே ஒரு இதமாக இருக்குங்க. கடல் எப்பயுமே வந்து மனிதனுக்கு வந்து ஒரு பிடிச்சமான ஒரு பொருள் தான். அதில் ஒரு ஸ்பெஷலான திங்ஸில் போகும்போது நல்லா இருக்குங்க. போட்டோட இந்த யாட் வந்து ரொம்ப குளுங்க இருக்கு இல்லையா, அதனால நல்லா இருக்கு. சன்செட்டில் வந்து அழகாக உட்காந்துட்டு இருக்கேன். அடுத்து நான் இப்போ போயிட்டு டின்னர் சாப்பிட போகிறேங்க. ஓகே, இதில் வந்துட்டு யாட்டில் வந்து நமக்கு இது கொடுத்துட்டு இருக்காங்க. டின்னர் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேம் இருக்கு, அடுத்து வந்து சிக்கன் இருக்கு, சிக்கன் டிக்கா இருக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் இதுல இருக்கு, பர்கர் இருக்குங்க இங்கே எல்லாமே. அண்ணா இங்கே என்னென்ன இருக்கு? அண்ணா இங்கே என்னென்ன இருக்கு நீங்க சொல்லுங்க, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே burger and chicken burger, chicken tikka, chicken skewers, lamb kafta, chicken paratha masala. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் எல்லாமே எடுத்துட்டேங்க. இந்த இதுல இருந்து எடுத்து வச்சுட்டு இதான் வந்து சாப்பிட போறேன். என்னோட பிளேட்டு சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்றத சொல்றேன். இந்த யாட்டில் வந்து நம்ம வந்து டின்னர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான். இது சாப்பிட்றதுக்கே வந்து நல்லா இருக்குங்க. யாட்டில் முன்னாடி உட்காந்துக்கிட்டு எனக்கு முன்னாடி வந்து பூஜ் அல் அராப் இருக்குது. ஒரு வைப் தாங்க. இந்த இடத்துல வந்து இப்போ சன்ரைஸ் ஆகுது. சாப்பிட்றதே வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. இது அழகாக இருக்குது. யாட்டில் நான் படுத்துட்டு இருக்கேன்.
நம்ம வந்து கடலூரில் இருக்க ஒரு நண்பர் தான் வந்து நமக்கு அந்த இதில் இந்த யாட்டில் இருக்கிறவர் தான் நமக்கு இந்த வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்காரு. இந்த இடமே வந்து சூப்பராக இருக்குங்க. கடல் வந்து எப்பயுமே மனிதனுக்கு பிடித்த ஒரு இதுவு. அதுவும் இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான யாட்டில் போகும்போது என்ன ஆகுதுன்னா போட்டாவது உங்களுக்கு அப்படியே குலுங்குற மாதிரி இருக்கும். இது அழகாக ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்குங்க. அந்த ரஃப் சீல வந்து இது ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்குது. நமக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சில்லுன்னு காத்தடிக்குது. நம்ம சாயந்தரம் வந்து ஆயிடுச்சிங்களா, நைட் ஆக போகிற டைமு. அந்த டைமில் குளிர்ச்சியாகவும் இருக்குது, மனசுக்கு ஒரு இதமாக இருக்குங்க. ஒரு 3 மணி நேரம் ரிலாக்ஸாக போன மாதிரி இருக்குங்க. நான் வீடியோ எடுக்கும் போது வந்த மாதிரி இல்லை, அப்படியே துபாய் வைபை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குங்க. துபாய் மெரினா, எயின் துபாய் பார்த்துட்டு இப்போ பூஜ் அல் அராப், இது 3rd இம்பார்ட்டன்ட் பிளேஸுங்க. இங்கே நமக்கு டின்னர் முடித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு பூஜ் அல் அராபோட பேக் சைடு வியூவில் வந்து நம்மளோட யாட்டை வந்து நிறுத்தியிருக்காங்க. அழகாக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு, நேரில் பார்க்குறதுக்கு ஹைட்டாக இருக்கும், வீடியோவில் வேணால் உங்களுக்கு சின்னதாக இருக்கலாம். இதுக்குள்ளே நம்ம போயிட்டு வீடியோ பண்ண போகிறோம். வந்து இதை பார்க்குறதுக்கே வந்து ரம்மியமாக இருக்குங்க இந்த இதில். இப்போ அப்படியே பேக் சைடில் வந்து சன்செட் ஆகிருக்கு, அதையும் நான் வந்து காட்டுறேன். இங்கே எல்லாமே வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இதில் எல்லாமே வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. சன் செட் ஆகிருக்கு. இந்த சன் செட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நடக்குதுன்னா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிஸ் ஹோட்டலுக்கும் ராயல் அட்லாண்டிஸ்க்கு நடுவில் வந்து சன்செட் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ தெளிவாக வந்து அட்லாண்டிஸை வேற ஒரு பில்டிங் வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் அட்லாண்டிஸ் கிட்ட சன்செட் நடக்குது. சூரியன் வந்து இந்த பாலைவன தேசத்தில் நம்ம கடல்லேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து அந்த அட்லாண்டிஸ் வந்து தெரியும். ஃபுல்லாக வந்து இந்த ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸு, அப்புறம் வந்து இந்த சீ, இதில் வந்து நம்ம அப்படியே சன்செட் பார்த்துட்டு அழகாக யாட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்க. துபாய் மெரினாலேருந்து கிளம்பி நம்ம எயின் துபாய் பார்த்துட்டு பூஜ் அல் அராப் பார்த்துட்டு இப்போ ராயல் அட்லாண்டிஸ் கிட்ட வந்துட்டோம். ராயல் அட்லாண்டிஸ் கிட்ட வந்துருச்சுங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து இந்த பாமோட அந்த கிரிசன்ட் இருக்குல்ல, அதில் தான் வந்து இருக்கும் இந்த ஹோட்டல்ஸு. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் தாங்க. நல்லா லக்ஸூரியான ஹோட்டல் தான். இதை வந்து வெஸ்ட் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே லக்ஸூரியான ஹோட்டல்ஸ் வந்து இந்த பக்கத்தில் தான் இருக்கும். இங்கே தெரியுது பாருங்க நமக்கு ராயல் அட்லாண்டிஸு. அடுத்து வந்து அட்லாண்டிஸ் வந்து தெரியுது பாருங்க. நாளைக்கு நம்ம வந்து அட்லாண்டிஸ் போவோம். ராயல் அட்லாண்டிஸ் என்னால் போக முடியல. அது கூட நான் அட்லாண்டிஸில் தங்க போகலங்க, ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் வந்து போகிறேன் நான். ராயல் அட்லாண்டிஸில் அவ்வளோ லைட் போட ஆரம்பிச்சுட்டாங்க நைட்டு. மேலே பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு அந்த ரெட் கலரில் ஒரு லைட் தெரியுது பாருங்க, அதாங்க வந்து ஸ்விம்மிங் பூலு. அந்த இடம்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு ஃப்யூச்சரில் போகணும், இங்கெல்லாம் வந்து தங்கணும். உட்காந்துட்டு இருக்கேங்க. எனக்கு பின்னாடி வந்து ராயல் அட்லாண்டிஸ் தெரியுது. எப்படின்னா இதெல்லாம் வந்து கனவு தேசங்க. துபாயோட கனவு தேசம் வந்து அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லக்ஸூரியாக பண்ணி வச்சுருக்காங்க. டூரிசம் தாங்க ஃபுல்லுமே. 3 இம்பார்ட்டன்ட்ங்க. ஒன்று டூரிசம், அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா துபாய் சென்ட்ரலில் இருக்கிறதுனால 4லேருந்து 8 மணி நேரத்துக்குள்ள உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. அதனால வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் கட்டி அப்பார்ட்மெண்ட் மாதிரி சேல் பண்ணுறது, அப்புறம் ஹோட்டல் சேல் பண்ணுறது. அதுதாங்க இதோட பிஸ்னஸோட இது துபாயோட ஒரு ஸ்பெஷலே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ராயல் அட்லாண்டிஸ் 1000ல் ஒருவனில் பாடுவார் பாருங்க தனுஷ், இது ஒரு கனவு தேசம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிங்க ஃபுல்லுமே ஹோட்டல்ஸ். நாளைக்கு வந்து நம்ம உள்ளூரில் போக போகிறோம். அட்லாண்டிஸ்குள்ளார வந்து நம்ம வந்து அந்த அட்லாண்டிஸ் அட்வென்ச்சர் பார்க்குக்கு வந்து போக போகிறோம். அப்புறம் வந்து வியூவிலேருந்து இந்த பாம் ஜுமேராவை வந்து நைட்டில் பார்க்க போகிறோம் நம்ம. இதுக்காக தாங்க நான் வந்து இப்போ இந்த ஒரு பில்டிங்கை இந்த ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காகவே நான் இந்த யாட்க்கு 9000 ரூபா வந்து நான் வந்து பே பண்ணிட்டேன். மற்ற யாட்லாம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயிலேருந்து இருக்குது, 6000 ரூபாயில இருக்குது, 7000 ரூபாயில இருக்குது. நான் தோராயமாக சொல்கிறேன். வந்து வேரி ஆகும், 7500 அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 4 மணிலேருந்து 7 மணி யாட்டு தான் இந்த மாதிரி வந்து இந்த ஹோட்டலை வந்து சுற்றி வரும். இந்த ஹோட்டல் தாங்க என்னோட கனவு ஹோட்டலு. முன்னாடி வந்து அட்லாண்டிஸ் இருந்தது, இப்போ வந்து ராயல் அட்லாண்டிஸ் தான் அந்த இடத்த என் மனசுக்குள்ளே பிடிச்சிருக்கு. அதாவது இந்த அட்லாண்டிஸோட இந்த ராயல் அட்லாண்டிஸ் தான் இப்போதைக்கு லக்ஸூரியஸாக வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து
இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அக்வாமென்ஷன் பார்க்கு. இது வந்து நாளைக்கு நான் போகிறேன். உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் வரும். நம்ம துபாயில் சீரீஸில் வந்து எல்லா இடத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணுறோங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸும். இது ஒரு சீரீஸாக வரும். யாருமே காட்டாதுன்னு நான் சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி காட்டியிருக்கேன். துபாய் மெரினா, எயின் துபாய், பூஜ் அல் அரப், ராயல் அட்லாண்டிஸ் பார்த்துட்டு இப்போ அட்லாண்டிஸ் ஹோட்டலுக்கிட்ட வந்துட்டோம். இது துபாயில் முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இப்போ நம்ம ராயல் அட்லாண்டிஸ்லேருந்து நமக்கு அட்லாண்டிஸ் கிட்ட வந்துருச்சு. இங்கே வருங்க, ஒரு பலூன் தெரியுது பாருங்க. இதான் வந்து இப்போ வந்து துபாய் பலூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து வந்து நம்ம மேலேருந்து பார்க்கலாம், அந்த பலூன் பறந்துட்டுருக்கோம். நிறைய ஆக்டிவிட்டீஸுங்க. எவ்வளோ அளவு இந்த சின்ன தேசத்தில் அவங்க வந்து மணி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இப்போ நம்ம அட்லாண்டிஸ்க்கு வந்துட்டோங்க. அட்லாண்டிஸும் ஒரு நல்ல ஹோட்டல் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீம்ங்க. பழைய காலத்தில் காணாமல் போன அட்லாண்டிஸை வச்சு தான் இந்த தீம் உருவாக்கியிருக்காங்க. நான் உங்களுக்கு அது விளவரையாக சொல்கிறேன், என்ன தீம் அப்படின்றது எல்லாமே. இந்த ராயல் அட்லாண்டிஸ்க்கு அப்புறம் வர இந்த அட்லாண்டிக் ஹோட்டல் வந்து இது வந்து தொடங்கும் போது பார்த்திங்கன்னா பிரியங்கா சோப்ரா வந்து டான்ஸ் ஆடினாங்க. வந்து ஒரு ஒலிம்பிக்கோட ஓப்பனிங் செரிமனி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்ததுங்க. எனக்கு வந்து அந்த வீடியோலாம் நான் என்னால் போட முடியாது, காப்பிரைட்ஸ் வரும். நீங்கள் கூட வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குங்களா? நம்ம இது வந்து கஷ்டப்பட்டு எல்லா வியூவும் வந்து நல்லா பார்க்கணும் அப்படின்றதுனால தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நிறையங்க துபாயில் எவ்வளோ என்னால் கவர் பண்ணி முடியும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கவர் பண்ணுறேன். இது வந்து ப்ரைம் டைம்ங்க. இந்த 4 to 7ன்றது வந்து ப்ரைம் டைம். இதில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ எல்லாமே வந்து காஸ்ட்லி. ஐன் துபாயில் வந்து நம்ம மேலே போகிறது, பூஜ் கலிஃபாவுக்கு மேலே போகிறது 4 to 7. அடுத்து வந்து இந்த மாதிரி யார்ட்டில் வந்து 4 to 7 போகிறது. அப்புறம் வந்து பாம் வியூவை பார்க்குறது. இது எல்லாமே இந்த 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தாங்க துபாயோட டூரிஸ்ட் ஆக்டிவிட்டியாக நடக்குது. பகலில் கூட அவ்வளோ வந்து நடக்கிறது இல்லை. இதுலேருந்து நைட்டு வந்து ஒரு 12 மணி வரைக்கும் வைபாக இருக்குதுங்க துபாய். அந்த யாட்லாம் வந்து பக்கத்தில் போகுது பாருங்க. நம்மளால் வந்து அவ்வளோ பக்கத்தில் போக முடியாது. நான் கேட்டேன் ஏன்ட்டு. நம்ம யாட் வந்து அவ்வளோ அளவு தான் பர்மிஷனு. ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யாட்டோட பிஸ்னஸே வந்து அதிக அளவில் நடக்குதுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் 9,000 ரூபா கொடுத்துருக்கேன்னா நீங்கள் பார்க்கும் போதே எத்தனை யாட் இருக்குது. எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதோட அதிகமாக தாங்க பே பண்ணியிருப்பாங்க. எவ்வளோக்கு அவ்வளோ யாட் வந்து சின்னதாக இருக்கோ அதுதான் வந்து வந்து ரேட்டுங்க. உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்க. எனக்கு பின்னாடி எவ்வளோ யாட் தெரியுதுன்ட்டு. எல்லாமே வந்து இந்த ஃபோட்டோ செக்ஷனுக்காக இந்த இடத்துல வந்து நிறுத்துறாங்க, கொண்டுட்டு போகிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளோ யாட்டு, எவ்வளோ மக்கள் வராங்க. இந்த ஒரு இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது பாருங்க துபாய்க்கு. கரெக்டாக வந்து இந்த பாம் ஜுமேராவை வந்து கட்டிட்டு லேண்டும் சேல் பண்ணுறாங்க. அதை சுற்றி வந்து டூரிஸ்ட் ஆக்டிவிட்டியும் நடத்துகிறாங்க. எவ்வளோ ஆக்டிவிட்டி இந்த பாம் ஜுமேராவை வச்சு. நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து பாம் ஜுமேராவில் தான் இருக்க போகிறேன். அக்வாமென்ஷன் பார்க்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாம் வியூவு, அப்புறம் வந்து ஆர்எஸ் ஸ்கை பூல், இது எல்லாமே நான் வந்து நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நான் வந்து பாம் இதில் தான் வந்து பாம் ஜுமேராவில் தான் பண்ண போகிறேன். அதெல்லாம் பின்னாடி வீடியோவில் வரும், நீங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இந்த ஆஸ்திரேலியாக்காரங்க பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க பாருங்க. தங்க நிறம் மாதிரி ஜொலிக்குதுங்க. நைட்டில் வந்து தங்க நிறம் மாதிரி வந்து ஜொலிக்குது. உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஜொலிக்குதுங்க இந்த வீடியோ. எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபோட்டோ செஷனு. இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த ஆஸ்திரேலியன் கப்புள்ஸு அழகாக அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல எல்லாமே. இந்த பில்டிங் நல்லா தெரியுதுங்களா? இப்போ சொல்கிறேன் பாருங்க, நான் ஹபீபி கம் டு துபாய் அப்படி இருக்குதுங்க நைட்டில். எனக்கு இந்த அட்லாண்டிஸ் பார்க்கும்போது என் பையன் ஞாபகமும் ஒய்ஃப் ஞாபகமும் தான் வருதுங்க. அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டுட்டு வந்து இங்கே அடுத்த வருஷம் எப்படியாவது நான் வந்து தங்க வைக்கணும். பார்த்தீங்கன்னா என் பையனை விட்டு வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்க மனசு. நம்ம 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மெரினாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஐன் துபாய் வந்தோம். அடுத்து வந்து பூஜ் அல் அரப் வந்தோம். அடுத்து வந்து பாமை சுற்றிட்டு நம்ம வந்து ராயல் அட்லாண்டிஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிஸ் ஹோட்டல் வந்தோம்ல. இப்போ தாங்க பட்டையை கிளப்ப போகுது. இப்போ நம்ம அங்கேருந்து அட்லாண்டிஸ் அதெல்லாம் முடிச்சிட்டோம். இது பாமோட ஒரு சைடில் வந்துட்டுருக்கோம். இப்போ பாம் முடிஞ்சிட்டு துபாய் ஹார்பருக்குள்ளார நுழைய போகுது நம்மளோட ஷிப்பு.
எப்படி இருக்கு பாருங்க நைட் வியூவு பட்டைய கலப்புது. அதாவது இது எதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ப்ளூ வாட்டர் ஐலாண்டு, அடுத்து வந்து ஐன் துபாய் இருந்து பார்த்தீங்களா அந்த ஏரியா, அப்புறம் பூஜ் அல் அராபு, அப்புறம் வந்து அட்லாண்டிஸ், ராயல் அட்லாண்டிஸ், இப்போ துபாய் ஹார்பர், அப்புறம் வந்து மெரினாக்குள்ளே போகுது. நம்ம ஐன் துபாய் வந்து நம்ம சன் செட் ஆகும்போது தானே பார்த்தோம். இப்போ நைட்டில் பார்க்க போகிறோம். அங்கே தான் வந்து போகுது. இப்போ துபாய் ஹார்பருக்குள்ளார என்ட்ரு ஆயிடுச்சு. அப்படியே வந்து நமக்கு துபாய் ஹார்பரு மெரினா வந்து தெரியுது. இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நம்ம யாட் பயணத்தை 4 மணிக்கு ஆரம்பித்தோம் துபாய் மெரினாவில். இப்போ அதே துபாய் மெரினாக்கு வந்திருக்கு. ஆனால் என்ன வித்தியாசம்னா இப்போ லைட்டு போட்டு கலக்கலாக துபாய் மெரினா இருக்குங்க. பாருங்க மியூசிக்லாம் போட்டு செம்ம வைபாக இருக்கு. இப்போ நமக்கு துபாய் ஹார்பருக்குள்ளாரையும் மெரினாவுக்குள்ளாரையும் வந்து போகிறோம். பாருங்க எயின் துபாய் எப்படி இருக்கு பாருங்க. அழகாக வந்து ஜொலிக்குது பாருங்க. நான் ஒன்றே சொல்கிறேன், துபாய்க்கு வரீங்கன்னா காசை மூட்டையில் அள்ளி போட்டு எடுத்துடுவாங்க. கணக்கே கிடையாதுங்க எவ்வளோ செலவாகும்ன்ட்டு. தோராயமாக நான் சொல்கிறேன், எது எடுத்தாலும் 10 கிராம் நம்ம சாப்பாட்டுலேருந்து இது பண்ணாலும் ஓகேங்களா. அப்போ 225 ரூபா. இது வந்து சாதாரண கடையில் ஓகேங்களா. அடுத்து நீங்கள் வந்து 50 கிராம் 100 கிராம் இருந்தால் தான் நல்ல சாப்பாடு வந்து சாப்பிட முடியும். இப்போ நீங்கள் மெட்ரோலேயே போகிறீங்கன்னா கூட மினிமம் மெட்ரோ ஸ்பேர் வந்து 3 கிராம். அப்போ வந்து என்ன ஆகிடும், 75 ரூபா வந்துடுங்க. 75 ரூபா வந்துடுதுங்களா, 75 ரூபா வந்துடும். நீங்கள் அதில் அன்லிமிட்டெட் பாஸ் எது எடுத்துகிட்டு போனாலும் 3000 வருங்களா. அதை நீங்கள் ஃபுல்லுமே ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. எனக்கு பின்னாடி தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா எயின் துபாய் தெரியுது. இப்போ நம்ம மெரினா ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ நம்மளோட இது வந்து ஸ்கை டைவ் வழியாக துபாய் ஹார்பர் வழியாக போயிட்டு அப்புறம் அவங்களோட யாட்டை அந்த இதில் வந்து லேண்ட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எயின் துபாய் நைட்டில் பார்க்கறதுக்கு. அதுவும் கடல்லேருந்து நம்ம பார்க்குறது தனியாக இருக்குங்க. நம்ம வந்து இப்போ இதுலேருந்து பார்த்தா கூட, நம்ம அந்த ரோட் சைட்லேருந்து பார்த்தா கூட இவ்வளோ அழகாக தெரியாதுங்க. அதனால் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. பாருங்க எயின் துபாய் இருக்கா, இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி தெரியுது பாருங்க. இதை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த ஸ்கை டைவுக்கு என்னை இது வழியாக தான் இந்த ரன்வேல வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே தான் அந்த ஸ்கை டைவ் இருக்குது. வந்து ஒரு வித்தியாசமான அனுபவங்க. நீங்கள் வந்து போன வீடியோவில் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கள். நம்ம துபாயில் எவ்வளோலாம் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம கவர் பண்ண முடியுமோ அதெல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஒரு புது சேனல் தான் இது. என்னால் முடிஞ்சது என்னவோங்க அதெல்லாம் நீங்கள் வந்து துபாயை பார்க்கறது இருந்தால் ஒரு சாதாரண மனிதன் வந்து துபாயை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஆங்கிளில் தான் வந்து என்னோட சேனல் வந்து நீங்கள் பார்க்கணும். ஒரு டாப்பு யூடியூப் பிளாகர் மாதிரிலாம் என்னை வந்து பார்க்கக்கூடாது. என்னால் முடிஞ்சது அப்படியே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. பாருங்க நல்லா வைப் பண்ணுறாங்க பாருங்க. சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து வைப் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள் மியூசிக்ஸ்லாம் போட்டு நல்லா வந்து வைப் பண்ணுறாங்க. நம்ம பூஜ் கலிஃபா அப்போ எம்ஆர் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெமாக் நமக்கு முன்னாடி எழுதியிருக்கு பாருங்க. இவங்களாம் தாங்க வந்து பயங்கரமான பில்டர்ஸு இதை வச்சுருக்காங்க பாருங்க. ஸ்கை டைவ் என்ன மறக்க முடியாத ஸ்கை டைவ். ஏன்னா காலையில் வந்து நான் டாக்ஸியில் வராமல் இந்த வழியெல்லாம் நடந்து வந்தேங்க. நான் அந்த தூரத்துலேருந்து எவ்வளோ தூரங்க இந்த பில்டிங்கெல்லாம் நான் ஃபுல்லாக நடந்தாங்க வந்தேன். ஏன்னா நான் டாக்ஸியில் வந்தேன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஆக்டிவிட்டிஸ் தூரமாக பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லாமே மினிமம் எனக்கு வந்து 700 800 அந்த மாதிரி தான் ஆகுது ஒரு இடத்துக்கும் போகிறதுக்கும். அதுக்கே வந்து முடியாது. ஒன்று வந்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு ட்ராவல் கம்பெனிஸ் அவங்க வந்து நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா வரலாம். நம்ம வந்து இது எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் பண்ணுவோம். அதுக்காக பட்ஜெட் பண்ணணும்னு எல்லாத்தையும் காட்டாமலேயும் என்னால் இருக்க முடியாதுங்க. எல்லாம் வந்து எதிரில் இருக்க கப்பலில் பாருங்க செம்ம பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க எல்லாமே அழகா வந்து என்ஜாய் பண்றாங்க. இது
நேற்று நீங்கள் பார்க்குற இந்த இடம்லாம் அந்த ரோடு தெரியுது பார்த்தீங்களா, எல்லாம் நான் நடந்து போயிட்டு இருந்தேங்க. கிட்டத்தட்ட நான் வந்து நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் நாள் எப்படி பார்த்தாலும் ஒரு 8 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட்டேன் டாக்ஸி இல்லாமல். ஃபர்ஸ்ட் நாள் எந்த வீடியோவுமே எடுக்கலைங்க நான். அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னால் ஓவர் ஹைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு நடந்து போய் ஏன்னா பப்ளிக்கை பிடிக்கணும்னா பப்ளிக்கு பஸ் அப்புறம் வந்து மெட்ரோ பிடிக்கணும்னா நடந்து போய் தாங்க பிடிக்கிற மாதிரி இருக்கு எல்லாமே. பாருங்க செம்ம பார்ட்டி பண்றாங்க அந்த கப்பல்ல, செம்ம வைப்புங்க. நீங்க இந்த வைப்னா என்ன மீனிங் பார்க்கணும்னா துபாய் வரணுங்க. எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க, எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. துபாயில பாத்தீங்கன்னா எல்லா பில்டிங்கும் வந்து நல்லா ஒளியூட்டி இருக்காங்க. எவ்வளோ அளவு மின்சாரத்தை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க பாருங்க. இவங்களுக்கு வந்து இங்க பக்கத்துலேயே வந்து பெட்ரோல் வந்து கிடைக்கிறதுனால அதை வந்து மின்சாரமா எடுத்துக்கிறாங்க. இந்த G6 கண்ட்ரிஸ்குள்ளா இருந்து வாங்கிக்கிறாங்க. துபாய் வந்து பாத்தீங்கன்னா அபுதாபி கிட்ட இருந்து தான் வந்து பெட்ரோல் வாங்குது. ஏன்னா அவங்க கிட்ட கம்மியா இருக்கு, அதுல நிறைய கம்பெனிஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. துபாயில வந்து ஆயில் விலை இப்ப கம்மியாயிடுச்சு பாருங்க. அந்த பெட்ரோலை வச்சுதான் இவங்க மின்சாரம் தயாரிச்சு இந்த அளவுக்கு பில்டிங்ல ஒளி ஊட்டி ஒரு டூரிசம் வந்து அட்ராக்ட் பண்றாங்க. ஆனா இது வந்து இயற்கைக்கு ஒரு எதிரானதுன்னு நம்ம வந்து சொல்லலாங்க. இது வந்து நம்ம வந்து நேச்சர்ல வந்து அழிச்சிட்டு ஆர்டிஃபிஷியலுக்குள்ளார போற மாதிரி இருக்கு. எதிர தெரியுதாங்க வந்து துபாய் மெரினா மால். இங்க வந்து இந்த மெரினா வாக் அப்படின்றது ஃபேமஸ். இந்த துபாய் மெரினா மாலும் வந்து ஃபேமஸான ஒரு மால் தாங்க. துபாய் மால் மாரி துபாயில நிறைய மால் இருக்கு. நம்ம ஒரு மாலா வந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நாங்க எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். உண்மையாலுமே எங்க எதிர் ஷிப்ல இது யாட்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க, பார்ட்டி மாதிரி பண்ணிட்டு. நான் கிட்ட நெருக்கத்துல காட்ட முடியாது, ஏன்னா அவங்களோட பிரைவசின்றதுனால. நண்பர்களே, வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ மணி 7 மணி. 8:30 மணிக்கு எனக்கு துபாய் க்ரீக்கில் வந்து தோ க்ரூஸ் இருக்குங்க. இந்த தோ க்ரூஸை வந்து நான் முதல் நாளே புக் பண்ணியிருந்தேன். ஆனால் எலிசபெத் ஹோட்டலில் தங்கினது, முதல் நாள் ஐஃபோன் வாங்கினது, அந்த மாதிரி முதல் நாள் ஃபுல்லாக எனக்கு சொதப்பலான பிளான் ஆகிடுச்சு. அந்த தோ க்ரூஸ்லேயே கால் பண்ணி கேட்டிருந்தேன், அவங்க இன்னொரு நாள் வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் யாட்டில் போகும்போது அவங்களுக்கு திருப்பி கால் பண்ணேன். ஓகே, உங்களால் 1.5 மணி நேரத்துக்குள்ளே வர முடியும்னா வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு டாஸ்கே இந்த துபாய் மரீனாவில் வந்து துபாய் க்ரீக்கு 1.5 மணி நேரத்தில் மெட்ரோவில் போயிட்டு அடுத்த ஆக்டிவிட்டியான துபாய் க்ரீக்கில் தோ க்ரூஸ் பண்ணணும். அப்படி நான் பண்ணனா என்னென்ன சிரமம் இருக்குது அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இது ஃபாஸ்ட்டாக நம்ம துபாயை கவர் பண்ணிகிட்ருக்கோங்க.